Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னையின் #1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். ஒரு தனியா ஒரு லேடியா நீங்க ஒரு வேலை பாக்குறீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பாங்கங்கிறதே நான் சமீப காலம் நான் ஃபேஸ் பண்றேன். யூனிவர்சல் சொல்ற விஷயம் அந்த கரெக்டா 9th பேஜ் அப்படியே நமக்கு வரும். அப்ப நினைச்சுப்பேன், இவங்க எவ்வளோ ஃபேஸ் பண்ணிட்டு இங்கே வந்திருப்பாங்க, நம்மளாம் இதெல்லாம் செம்ம ஜுஜிப்பியான மேட்ரு. சில்ட்ரன்ஸ் டேக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிருந்தாங்க, அது மெனக்கெடணும்ல, இதுக்காக ஒன்று பண்ணணுங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது அழகாக இருக்குது. அதே மாதிரி அவங்களோட அந்த பிஸ்னஸ் ப்ராடக்ட் லான்ச்சாக இருக்கட்டும், அவங்க ரொம்ப ஃபேஷனில் கான்ஷியஸாக இருப்பாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸை அவங்க நிறைய டிசைன் பண்ணுவாங்க. அவங்க டிசைட் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டைலில் இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால தான் அந்த ட்ரெஸ் எல்லாம் ஹிட் ஆகுது. நயன்தாரா மேம், ஸோ லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு அவங்கள பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஒரு பெரிய அயன் லேடி, நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நயன்தாரா அப்படின்னு சொன்ன விஷயம் எப்படி எல்லாம் பொலிட்டிக்கலா ஏங்க நான் வாட்டுன்னு ஒரு ஓரத்துல உட்காந்து துணி தச்சுக்கிட்டு இருக்கேங்க. அவங்கள எதுவும் தப்பா சொல்லல மேம். இப்போ உங்களுக்கு டிசைன் பண்ணணும்னு ஆசை இருக்கா? அவங்கள பார்க்கும்போது என்ன மாதிரி? எல்லா டிசைனர்ஸ்க்கும் எல்லாரோடைய ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். எனக்கு அது அதிகமாவே இருக்கும். ஏன்னா நான் தான் உங்ககிட்ட நிறைய இன்டர்வியூல உங்களோட சேனல்லே சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து கிரியேட்டிவா ஒர்க் பண்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் நமக்கு வர இதை எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ளதான் இருக்கும். நிறைய பேரோட ஒர்க் பண்ணணும். பீப்புள்ஸ் எனக்கு நிறைய பிடிக்குங்க. எனக்கு நிறைய புதுசா ஆட்களை மீட் பண்றதே பிடிக்கும். இன்னொன்று வந்து நம்ம இவங்களெல்லாம் வந்து எப்படி சொல்றது, நான் இதே பிக் பாஸை சொல்றேன். ஃபர்ஸ்ட் சீசன் நான் பார்க்கும்போது நான் ஒரு வந்து ஆடியன்ஸ், சரிங்களா, நான் வந்து நினைச்சு கூட பார்க்கல. பிக் பாஸ்ல இப்போ ஃபர்ஸ்ட் சீசன் நான் வந்து உட்காந்து பார்த்துருக்கேன். அது ஓவியா சீசன். அப்போ நான் வந்து ஃபேனு, அந்த சீசனோட ஃபேனு, ஓவியா ஆர்மி. அப்படி பார்த்துட்டே இருந்துட்டு நீங்க அடுத்த 4th சீசன்ல வந்து 4th or 5th நினைக்கிறேன், 4th சீசன், 4th சீசன்ல அல்டிமேட் வரும்போது நான் வந்து பிக் பாஸ்க்கு காஸ்டியூம் கொடுக்குறேன். இப்போ இந்த பீரியட் இருக்குல்ல, இந்த ஒரு 3 years நடுவுல இருந்தது, சத்தியமா நான் அந்த டைம் நினைச்சே பார்த்துருக்க மாட்டேன். ஓவியா சீசன் பாக்குறப்போ இந்த பிக் பாஸ்ல நானும் ஒரு ஏதோ ஒரு இடத்துல சின்னதா இருப்பேன் அப்படிங்கிறதே எனக்கு தெரிஞ்சது. மேபி ரிவ்யூவரா கூட இருந்திருக்கலாம் சோசியல் மீடியால இருக்கிறதுனால. பட் காஸ்டியூம் பண்ணுவோங்கிறதே தெரியாது. இப்போ அவங்களுக்கு மாறுது இல்ல, இந்த விஷயம் வந்து எப்படி வரும்னே நமக்கு தெரியாது. அது மாதிரி நான் எப்பவுமே நினைச்சுப்பேன், நயன்தாரா மேமோட நம்ம ஒர்க் பண்ணுவோமா, தனுஷ் சாரோட ஒர்க் பண்ணுவோமா, விக்னேஷ் சாரோட ஒர்க் பண்ணுவாங்கிறது நம்ம கையில இல்லை. மேபி அது மேனிஃபெஸ்ட் ஆகலாம். அடுத்த ஃபியூச்சர்ல நம்ம ஒர்க் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரலாம். வரும்போது பெஸ்டா பண்ணணும்னு நினைப்பேன். பட் எனக்கு இவங்க எல்லாரோடையும் ஒர்க் பண்ணணும்னு ஆசை. இவங்க என்ன ஐயோ விட்டுருங்க. நான் அந்த பிரச்சனைக்குள்ள போல மேம். நார்மலா நயன்தாரா மேம் அவங்களுக்கு வந்து காஸ்டியூம் டிசைன் பண்ணணும், அவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஒரு கோல் இருக்கும். சோ உங்களுக்கு அது எப்படி இருக்கு? எனக்கு நிறைய இருக்கும். பிகாஸ் என்னன்னா அவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் யூஸ்வலா வந்து அவங்களோட பேஜும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அவங்கள எப்படி சொல்ல, ஒரு பிசினஸ் உமனா ரொம்ப பிடிக்கும். அவங்க ஆக்ட்ரஸ்ன்றதெல்லாம் தாண்டி அவங்க நீங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா உழைச்சிட்டே இருப்பாங்க. நீங்க நம்ம உண்மையாவே நான் அந்த இடத்துல இருந்தேன், போதுண்டா சம்பாதிச்சது அப்படி சொல்லிட்டு உக்காந்துடுவேன். நமக்கு வந்து 3 வேளை சாப்பாடு வரும், நம்ம போட்டுக்க துணிமணி இருக்கு, கையில செலவு பண்ண காசு இருக்கு, போதும் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்போம் அப்படி சொல்லிட்டு உக்காந்துருவோம். அவங்க இடத்துல இருந்தேன்னா, நானா இருந்தேன்னா அந்த குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு, ஹஸ்பண்டோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு சூப்பரா ஒரு லைஃப் லீட் பண்ணிப்பேன். பட் அவங்க மைண்ட் பாத்தீங்களா, அவங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஃபுல் பிஸ்னஸ் உமனா. நான் அவங்கள ஆக்சுவலாக ஆக்ட்ரஸாக ஃபாலோ பண்ணதை விட ஒரு பிஸ்னஸ் உமனா எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுற பொண்ணுங்க எல்லாருக்குமே நயன்தாரா மேம் பிடிக்கும். ஏன்னா அவங்களோட அந்த டெடிகேட்டிவாக இருப்பாங்க. அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லி ஒரு வாரமும் ஒரு அப்டேட் வரும் அவங்களை பற்றி. அது வந்து ஆசையாக இருக்கும். அது வந்து ஒரு நேற்று கூட பார்த்தேன், சில்ட்ரன்ஸ் டேக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிருந்தாங்க. அது மெனக்கெடணும்ல, இதுக்காக ஒன்று பண்ணணுங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட்டு, இதெல்லாம் பார்க்கும்போது அழகா இருக்கு. அதே மாதிரி அவங்களோட அந்த பிஸ்னஸ் ப்ராடக்ட் லான்ச்சாக இருக்கட்டும், அவங்களோட அப்கமிங் மூவிஸோடது, அந்த மாதிரி பார்க்குறப்போ
ஒரு பிஸி லேடி, ஒரு அயன் லேடிங்கிறது கரெக்டாக தான் அந்த வார்த்தை அவங்களுக்கு ஆப்டாக இருக்கும். நான் இன்ஸ்பயர் ஆனது அதில் தான். அவங்களோட வெட்டிங் ஃபோட்டோஸ் அப்புறம் வெட்டிங் இதெல்லாம் வந்து நிறைய போட்டிருந்தேன். நிறைய அவங்களுக்கு ஹேட்டர்ஸ் இருக்காங்க. நம்ம கண்டிப்பாக இவ்வளோ ஹேட்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ஒரு இடத்துல உக்காந்துருவோம், டவுன் ஆகும். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கடானா நான் பண்ணிகிட்டே தான்டா இருப்பேன் அப்படின்னு அதை ஜம்ப் பண்ணி போனாங்கல்ல, அதுதான் நமக்கான ஸ்பிரிட்டாக எடுத்துக்கணும். நீ எந்த இடத்துலையும் டவுன் ஆகாத. இந்த உலகம் வந்து உங்களை சுற்றி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். நீ என்ன பண்ணாலும் சொல்லிகிட்டு இருக்கோம், போடா அப்படிங்கிட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி போகிறாங்களே. நான் அதை தான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஃபீல்டுலேயும் நமக்கும் நிறைய ஹேட்டர்ஸ் இருப்பாங்க. நம்ம வேலையை செய்ய விடாமல் நிறைய பேர் இருக்கவும் செய்கிறாங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு தனியாக ஒரு லேடியாக நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பாங்கங்கிறதே நான் சமீப காலம் நான் ஃபேஸ் பண்ணுறேன். எனக்கும் அந்த ப்ராப்ளம்லாம் நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் வரேன். நானும் வந்து மனுஷி, உட்காருவல்ல, டவுன் ஆகல. எனக்கு அது வந்து எப்படி இந்த யூனிவர்சல் சொல்கிற விஷயம் அந்த கரெக்டாக நயன்தாரா பேஜ் அப்படியே நமக்கு வரும். அந்த ஃபேன் பேஜாக இருக்கட்டும், இல்லைனா அவங்களோட மெயின் பேஜாக இருக்கட்டும், நமக்கு ஃபீட் பண்ணும்போது நியூஸ் ஃபீடில் வரும். அப்போ நினச்சிப்பேன், இவங்க எவ்வளோ ஃபேஸ் பண்ணிட்டு இங்கே வந்திருப்பாங்க, நம்மளாம் இதெல்லாம் செம்ம ஜுஜிப்பியான மேட்ரு, ஸோ நம்ம ஜம்ப் பண்ணிட்டு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு நிறைய வரும். ஸோ அதனால் அவங்க பேஜ் நான் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன். ரெண்டாவது அவங்களோட கல்யாணம். எனக்கான வாழ்க்கையை நான் தான் அமைச்சிக்க முடியும். 1000 பேர் 1000 சொல்லட்டும், என்னைய சந்தோஷப்படுத்துற சக்தி என்கிட்ட தான் இருக்கு. நான் இன்னொருத்தன் கையில என்னோட லைஃபை கொடுக்கல, என் லைஃபை என் கையில கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டதா இருக்கட்டும். அந்த லவ் லைஃபை இன்னுமே வந்து மற்றவங்களாம் பார்த்தா ஐயோ நம்மளால இப்படி இருக்க முடியலையே ஒரு டெம்ப்ட் கொடுக்குறாங்கல்ல, அதுவா இருக்கட்டும், அதெல்லாம் பெரிய இன்ஸ்பிரேஷன் தானே. ஒரு பொண்ணு தானே, ஒரு பிஸ்னஸ் லேடியாவும் நீங்க ஜெயிக்கிறீங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாகவும் நீங்கள் ஜெயிக்கிறீங்க, ஒரு அம்மாவாகவும் ஜெயிக்கிறீங்க, ஒரு லவ்வரா, ஒரு ஒய்ஃபா, எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிற ஒரு பொண்ணை தான் நான் இருக்கணும், நம்மளும் தான் அதை நினைப்போம். பட் அது பயங்கரமான இன்ஸ்பிரேஷன். அதனால எனக்கு வந்து அவங்க கிட்ட நான் ஒர்க்லாம் வேண்டாம், அவங்கள மீட் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட நான் வந்து ஒரு பெருசாக பிளெஸ்டான்னு நினைப்பேன். நான் ஒர்க்கே பண்ண வேண்டாம். பட் இதுவே ஒரு இதுதான் நமக்கு பிடிச்ச, நமக்கு எல்லா இடத்துலையும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும்ல, ஒரு இடத்துல ஒரு இன்ஸ்பிரேஷன். எனக்கு அதுல வந்து இவங்க இன்ஸ்பிரேஷன். உண்மையாவே அவங்க லேடி சூப்பர் ஸ்டார் தான் அவங்க. கண்டிப்பா. அதே மாதிரி அவங்க எந்த ட்ரெஸ் போட்டாலும் அவங்களுக்காகவே அந்த ட்ரெஸ் நான் அது கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சினிமா லைன்ல இருக்காங்க, அவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க ரொம்ப ஃபேஷன்ல கான்ஷியஸா இருப்பாங்க. நிறைய விஷயம் வந்து அவங்களுக்கான உடையை வந்து அவங்க காஸ்டியூம் டிசைனர் கொடுத்துட்டாங்கிறதெல்லாம் போடுறதெல்லாம் தாண்டி அவங்களோட ட்ரெஸ்ஸை அவங்க நிறைய டிசைன் பண்ணுவாங்க. அவங்க டிசைட் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற ஸ்டைலில் இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால தான் அந்த ட்ரெஸ் எல்லாம் ஹிட் ஆகுது. இன்னைய வரைக்கும் நீங்கள் நிறைய ரீக்ரியேஷன் பார்த்தீங்கன்னா காதம்பரியோட காஸ்டியூம்ஸு நானும் ரவுடி தான் நிறைய பேர் போடுவாங்க. இன்னும் இருந்தாலும் தலைவி மாதிரி வரலடா, இது டூப்பு தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். யார் போட்டிருந்தாலுமே அது வந்து நமக்கு தோணும். இவங்களோட ட்ரெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அதை கேரி பண்ணுறது வேறையா இருக்கும். நம்ம ஃப்ரேமில் பார்க்குற ஒரு இது வந்து நேர்லேயும் அவங்க ரியாலிட்டியிலையும் அப்படி தான் இருப்பாங்க. நிறைய இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கொண்டையை போட்டுட்டு ஒரு பூவை சுற்றிருப்பாங்க. நம்மலாம் அப்படி போகவே மாட்டோம். இவ்வளோ மீடியா நம்மளை கவர் பண்ணுது, ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் அழகாக காட்டிக்கணும்னு போவோம். அதுவே ரொம்ப அழகா இருப்பாங்க அவங்க. நம்ம வீட்டுல பாத்துருப்பீங்களா, கிச்சனுக்குள்ள இருக்கும்போது ஒரு கொண்டையை போடுவோம், அதுக்கு மேல ஒரு பூவை சுத்திட்டு நெத்தியில எல்லாம் திருநீர் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு இந்த கையில ஃபுல்லா அந்த ருத்ராட்ச மாலையை சுத்திட்டு அசால்ட்டா போவாங்க. அவங்களோட நார்மல் காஸ்டியூம் ஒரு லினன்ல ஒரு காட்டன் சல்வார் தான் அப்படி போட்டு போவாங்க. அதெல்லாமே வந்து ஒரு ஃபேஷனபிளா ரொம்ப தன்னை வந்து எப்பவுமே ஒரு ப்ரெசன்டபிளா காட்டுற மாதிரி எனக்கு தோணும். எப்பவுமே ஒரு மேக்கப்போட இருக்க முடியாதுல்ல, மேக்கப் எல்லாமே நான் அழகுதான் அப்படிங்கிறத வந்து அவங்களோட எல்லா வீடியோஸ்லயும் நான் பாக்குறது அதான் ஒண்ணு. கான்ஃபிடென்ட் லெவல் உள்ள இருந்தாலே மேம் எப்பவுமே நம்ம அழகா தெரியும். அது வந்து நான் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். மேக்கப்பே போட வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம், உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் ஒன்று இருக்கும்ல, அது எப்பவுமே உங்களை அழகா காட்டும். இன்னும் அவங்க வயசு ஆக ஆக தான் இன்னும் எங்க ஆயிட்டே இருக்காங்க. அது வந்து நான் பாக்குறது அந்த கான்ஃபிடென்ட்டை தான். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கான்ஃபிடென்ட் இருக்கோ, எவ்வளோ வயசானாலும் எங்க தான் தெரிவிங்க. அது வந்து நயன்தாரா மேம் கிட்ட இருந்து நான் லேர்ன் பண்ணது. கண்டிப்பா மேம். இப்ப லாஸ்டா ஒரே ஒரு கொஸ்டின் தான். நிறைய பேரோட பார்வையில ஒருத்தவங்களோட பார்வையில பிக் பாஸ் ஒரு விதமா தெரியுது. சிந்துவோட பார்வையில பிக் பாஸ் இந்த இத்தனை சீசன் 8 சீசன் 8வது சீசன் நான் வந்து பொதுவாகவே நினைச்சது அது வந்து மேபி பாஸ்ட் ஒரு நம்ம நிறைய பிக் பாஸ் பண்ணியிருக்கோம்ல, அந்த பாஸ்ட் ஒரு 4 சீசன் பண்ணதை வச்சு சொல்றேன்.
எப்பவுமே நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து சில்லறையெல்லாம் சதுர விட்டுருப்போம். இவங்க இப்படி அவங்க இப்படின்ட்டு. நான் இப்ப வந்து இந்த இயர்ல இருந்து முடிவே பண்ணிட்டேன். லாஸ்ட் இயர்ல இருந்தே முடிவு பண்ணிட்டேன். யாருக்கும் சில்லறைய சதுர விடக்கூடாது. யாரையும் வந்து இங்க நீ காஸ்டியூம் டிசைன் பண்ணியா வந்துகிட்டே இரு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த இதுவோ நீ பண்ணிடாத அப்படிங்கிற ஒரு லேர்னிங்கை நான் கத்துக்கிட்டேன். நான் பொதுவா பாக்குறது என்னன்னா, பிக் பாஸ்குள்ள நடக்கிற விஷயங்களை வச்சு ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா நான் அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்திருக்கேன். பிக் பாஸ்ல அவங்களுக்கு ஒரு முகம் இருக்கும், வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஒர்க் பண்றப்ப அவங்களுக்கு ஒரு முகம் இருக்கும், அதுதான் அவங்களோட ரியல் ஃபேஸ். பிக் பாஸ்குள்ள இருக்கும்போது பண்றது வந்து டாஸ்க்குக்காக பண்ணலாம், அந்த கேமை வின் பண்றதுக்காக அவங்க பண்ணதா கூட இருக்கலாம். நான் இப்போ ஒரு 2-3 பேர் அது மாதிரி பார்த்தேன். அசல் கோளார்கிட்ட நான் பர்சனலாவே பேசியிருக்கேன். அவங்கள எப்படி போர்ட்ரேட் பண்ணாங்க, பட் பேசிக்காவே ரொம்ப ஸ்வீட்டான பர்சன், ரொம்ப ப்ராக்டிக்கலா பேசுற ஆளு நான் பார்த்தேன். அவர் கூட ஒரு காஸ்டியூம் நான் ஒரு ஷோக்கு கொடுத்துருந்தேன். நானே கேட்டேன், என்ன தலை இப்படி பண்ணிட்டாங்க, போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க, நீங்க என்னதான் பண்ணீங்க உள்ளன்னு. ஐயோ சிஸ்டர் அப்படின்னு அவர் விஷயம் சொல்லும் போது நமக்கு தெரியும். நம்ம பக்கத்து வீட்டு பையன் பேசும்போது நம்ம யோசிப்போம்ல, ஐயோ நீ வேற, இதெல்லாம் கிடையவே கிடையாது, நான் மாட்டுன்னு இருந்தேன் அப்படின்னு ஒரு டோன் வரல. அந்த மாதிரி நான் இவர்கிட்ட பார்த்திருக்கேன். சரவணன் விக்ரம் அப்படிதான். அவரை வந்து நம்ம நிறைய ட்ரோல் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருப்போம். பட் அவர் கூட நான் இப்போ ஒரு படம் ஒர்க் பண்றேன். பட் ரொம்ப டெடிகேட்டடான ஒரு ஆக்டர். நீங்க எவ்வளோ இது கொடுத்தீங்கனாலும் அதை அப்படியே உள்வாங்கிட்டு சூப்பரா நடிக்கக்கூடிய ஒரு ஆள் அவரு. அவரோட பயங்கரமான ப்ரொஃபஷனலான ஒரு ஆக்டர் அவரு. நான் பார்த்த வரைக்கும், நான் செட்ல பார்த்தப்போ ஒரு துருன்னு வேலை பார்த்துட்டே இருப்பாரு அவரு. மேபி அவர் இளைய தளபதி ஃபேனுங்கிறதுனால அதுவா இருக்கலாம் அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி எல்லாம் நான் லேர்ன் பண்ணதுன்னா, இங்க யாருமே ஹீரோன்னு நினைக்கிறவங்க யாருமே ஹீரோ கிடையாது, வில்லன் நினைக்கிறவங்க யாருமே வில்லன் கிடையாது. இது இட்ஸ் ஏ கேமா பாருங்கன்னு நான் அதை லேர்ன் பண்ணேங்க. நீங்க ஹீரோன்னு நினைச்சிட்டு யாரெல்லாம் நீங்க கொடி பிடிக்கிறீங்களோ ஹீரோவே கிடையாது ரியல் லைஃப்ல. அதே மாதிரி வில்லன் நினைச்சிட்டு நம்ம யாரெல்லாம் என்ன திட்டுறோமோ அவங்களும் வில்லன் கிடையாது. அது கேம்ல வந்து அவங்க அப்படி இருக்காங்க, ரியல் லைஃப் ஃபேஸ் அவங்களுக்கு வேறதான் அப்படிங்கிறத நான் லேர்ன் பண்ணதுதான். கண்டிப்பா மேம். இன்னைக்கான இந்த நேர்காணல நிறைய விஷயங்களை வந்து நம்மளோட நேயர்களுக்காக ஷேர் பண்ணீங்க. முக்கியமா சொல்லணும்னா கூடிய சீக்கிரம் வந்து நீங்களே வந்து நயன் மேம் கூட ஒரு நல்ல எங்க இப்பதான் சொன்னாங்க பிக் பாஸ்குள்ள போக வேண்டியதானே அப்படின்னு எங்க அதை சொல்லிடுவீங்களோ அப்படின்னு. உங்களோட ஆசை வந்து நயன் மேம் கூட ஒர்க் பண்ணணும்ன்றது. ஸோ கூடிய சீக்கிரம் அது நடக்கும். அதுக்கப்புறம் நீங்களே வந்து நம்ம ஆதன் கிட்ட வந்து நீங்க சொன்ன மாதிரி நடந்துச்சு, மேனிஃபெஸ்ட் பண்ணி ஆதன் சொல்லிச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். கண்டிப்பா நீங்க இன்னுமே மென்மேலும் வளரணும் அப்படின்னு ஆதன் டீம் சார்பா ஒரு விஷஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.